ஸ்தோத்திரம். பார்வோன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாய் எழும்புகிறான். சரிங்களா? அவங்க பெருகக்கூடாது, அவங்க சந்ததி பெருகக்கூடாது, அவங்களுடைய கடினமான வேலைகளை என்ன செய்யணும், வாங்கி அவங்களை அழிக்கணும் அப்படின்ற பார்வோன் விரோதமாய் எழும்புகிறான் பாருங்க. ஆனாலும் அந்த பார்வோனை செங்கடலிலே கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிதான் அந்த வரிகள் இருக்கிறது. அப்படிதான் கொடியவனா பார்வோனின் பலத்தை எல்லாம் நம் தேவன் என்று முடித்து விட்டார், பார்வோனின் சேனையெல்லாம் செங்கடலில் அவரை கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினவர்களை ஸ்தோத்திரம் கர்த்தர் இல்லாமல் ஆக்கினார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்ன எப்படி அழிப்பார்னு தெரியல. ஸ்தோத்திரம். நம்மை விட நம்முடைய ஆண்டவர் பிளான் போடுறதுல பயங்கரமானவர். சொல்லுமா, நம்மை விட நம்முடைய ஆண்டவர் திட்டங்களை போடுவதிலே பயங்கரமானவராக இருக்கிறார். அதனால நம்முடைய சத்துருக்களோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை சார்ந்து விழுவோம், சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை எல்லாம் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக அவர்களுக்குள்ளேயே யுத்தங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதனால நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதனால நாம் ஒன்னே ஒண்ணு, அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நாங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே, நீங்க உங்களை விட நாங்க பெரிய ஆளுகள் கிடையாது. அல்லேலூயா. அவரை விட நம்ம டேலண்டான பர்சன்ஸ் கிடையாது. அவர் பயங்கரமானவர். ஸ்தோத்திரம். அவர் எதை எப்படி செய்வாரோ அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.